அப்போ அங்க ஒரு பிரம்மாண்டமான மாளிகை இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தொலைவுல ஆயுதக்களம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தான் இவர்களுடைய ஆயுத தொழிற்சாலை இருந்திருக்கிறது. இந்த வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அங்க இருந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஆயுதக்களம்னு பேரு. அதெல்லாம் இருந்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா அவன் வந்து ஒரு நகரத்த நிர்மாணித்திருக்கிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஊர் மக்கள் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாபெரும் ஏரி அவன் நிர்மாணம் பண்ணியிருக்கான். ஒரு பெரிய லேக். அந்த ஏரிக்கு கங்கை கொண்ட சோழ பேரேரின்னு பேரு. பெரிய ஏரி அப்படின்னு. இப்ப சோழகங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஏரிய அவன் வந்து நிர்மாணித்திருக்கிறான். இதெல்லாம் நடந்திருக்கு. சில காரணங்களால இன்னைக்கு அந்த கோயில் தவிர்த்து வேற எந்த ஸ்ட்ரக்சரையும் பார்க்க முடியல. எல்லாம் சிதிலமடைந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. எதனால சிதிலம் அடைஞ்சிருக்கும்? யார் தாக்குதல்ல இது நிர்மூலமாயிருக்கும்? என்ன காரணம்? அப்படின்னு பலவிதமான ஆய்வுகள் இன்னமும் போய்க்கொண்டு இருக்கின்றன. அதுல ஒரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 13ஆம் நூற்றாண்டை பிற்பகுதியிலயோ, இல்லாட்டி 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலயோ பாண்டியர்கள் படையெடுத்திருக்கலாம். அவங்க ரிவெஞ்ச் எடுத்து, அவர்களுடைய தாக்குதல்ல மொத்த சிட்டியும் அவங்க நிர்மூலமாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த காலத்துல ஒரு பழக்கம் உண்டு. போர்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு வைங்க, எவன் தோத்தானா, தோத்தவனுடைய தலைநகரத்த நிர்மூலமாக்கிருவான்.